பொன்னேரி அதெல்லாம் வந்திருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து கூட தஞ்சாவூர் நிறைய ஊர்ல இருந்து வந்துருக்காங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைடு. இது வந்து இப்பதான் கண்ணு போட்டிருக்குது. இன்னும் நஞ்சு போடல. இதெல்லாம் தருமபுரி பண்ணைக்கு போகுது. இது இன்னும் 2 மாடு இருக்குது. இப்போ வரவங்களே எது மாதிரி கஸ்டமருங்கண்ணா வராங்க? நம்ம கிட்ட எல்லாருமே வராங்க. பெரிய பட்ஜெட் மாடு கேட்கறவங்களும் கேட்கறாங்க. அளவு பட்ஜெட்ல வாங்கி கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைக்கு தகுந்த மாதிரி கேட்கறாங்க. நம்ம ஜோப்ல என்ன இருக்கோ அதுதானே வெளியே எடுத்து தர முடியும். இதுமே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொருள் இருக்கிற இடத்துல 2 பொருள் கண்ணை உறுத்தம். அப்படி கூட்டமாக எண்ணிக்கை அதிகமாக உள்ள இடத்துல பார்த்தா இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாம் மனசு தான் அலையும் போடும். அதில் நம்ம தெளிவாக பார்த்து எடுக்கலாம். பார்த்தோம். ஆமாம், இப்போ இதில் எல்லாமே வரும். எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே வரும். நம்ம அதில் தெளிவாக பார்த்து எடுக்கணும். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். இப்போ ஈரோடு சந்தையில் இருக்கோங்கண்ணா. ஆமாங்க. இன்னைக்கு என்ன நிலவரங்கண்ணா சந்தை? இன்னைக்கு பரவாயில்ல. இன்னைக்கு நிலவரம் மாடுகள் நிறையா வந்துச்சு. வியாபாரம் ஓரளவுக்கு ஜோராக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய கஸ்டமருக்கு நாம எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாம் பழைய கஸ்டமர் நிறைய வந்திருக்காங்க. மெட்ராஸ், பொன்னேரி அதெல்லாம் வந்திருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து கூட தஞ்சாவூர் நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைடு எல்லா பக்கம் இருந்து வந்திருக்காங்க. சரி சரிங்க. இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடு எடுத்திருக்குங்கண்ணா? மாடு எடுத்திருப்பாங்க ஒரு 15-20 மாடு எடுத்திருப்பாங்க. 15-20 மாடு. காலையில் நேரத்துல 4 மணிக்கெல்லாமே வண்டி ஏற்றி விட்டேன். சரி பொன்னேரி எல்லாம் காலையில் 4 மணிக்கே போயிடுச்சு. சரி 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 சரி. இது எல்லாமே இது மாதிரி டைப்ல வாங்கியிருக்காங்க. எல்லாமே நம்ம இடவெட்டு தாங்க எடுத்திருக்கோம். ரொம்ப ஹைப்ரிடே எடுக்கல. மீடியமான பட்ஜெட்டு ஒரு 5 லிட்டரு முன்ன பின்ன இருக்கிற தான் எடுத்திருக்கோம். எல்லாம் வீட்டு யூஸுக்கு எடுத்திருக்காங்களா? ஃபார்ம் டைப்? ஃபார்முக்கு எல்லாமே எடுத்திருக்கோம். இது வந்து இப்போதான் கண்ணு போட்டிருக்குது. இன்னும் நஞ்சு போடல. இதெல்லாம் தருமபுரி பண்ணைக்கு போகுது. இது இன்னும் 2 மாடு இருக்குது. அதெல்லாம் பண்ணைக்கு போகுது. மீதி எல்லாமே வளர்ப்புக்கு எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ ஃபார்ம் டைப்புக்கு போகிறதெல்லாம் வந்து எத்தனை லிட்டரு? மேக்ஸிமம் 5 எடுத்து கொடுத்துருக்குங்க. 5 லிட்டர். ஆமாம் ஆமாம். ஏன்னா எல்லாரும் நீங்கள் சும்மா செட்டப் போட்டு ஃபார்ம் டைப்புன்னு எல்லாரும் அது ஒரு கற்பனை மாவட்டத்தில் இருக்காங்க. ஃபார்ம் டைப்னா அது வேறு கணக்கு. நீங்கள் சும்மா செட்டப் போட்டு ஃபார்ம் டைப்னா அது ஒரு ட்ரெண்டிங்கான பேரில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் அவங்களோட இது என்னன்னு நமக்கு தெரியும். அதனால ஆவரேஜில் எடுத்து கொடுத்துட்றோம். நல்லா பக்குவம் பண்ணால் சேர்த்திக்கிறதுக்கு, இல்லைன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்கும். கறவை அப்படிங்கும்போது ஃபேட் எஸ்என்எஃப்லாம் இதெல்லாம் நல்லா வருங்களா? வைக்கிற தீனி பொறுத்து தான் வரும். ஏன்னா அது இருந்தால் தான் ஒரு பண்ணையாளருக்கு வந்து லாபகரமாக இருக்கும். பால் 10 லிட்டர் கறக்கிற இடத்துல 6-7 லிட்டர் கறனா ரேட்டு வந்தால் தானே அந்த காசு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ வரவங்களே எது மாதிரி கஸ்டமருங்கண்ணா வராங்க? நம்மக்கிட்ட எல்லாருமே வராங்க. பெரிய பட்ஜெட் மாடு கேட்குறவங்களும் கேட்குறாங்க. அளவு பட்ஜெட்டில் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைக்கு தகுந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஜோப்பில் என்ன இருக்கோ அதுதானே வெளியே எடுத்து தர முடியும். அதனால் அவங்கவுங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த எடுத்து கொடுக்கும். இப்போ லாங்லேருந்து வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் விட்டுட்டு நம்ம கருங்கல்பாளையம் சந்தையை நோக்கி வராங்க. ஆமாம். அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பேஜெல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் நீங்கள் எது மாதிரி எடுத்து கொடுக்குறீங்க? அவங்களுக்கு நம்ம லாங்லேருந்து எடுத்து தரவங்களும் பொறுமையாக இருந்தால் பொறுமையாக எடுத்து கொடுத்துடலாம். அவசரப்பட்டா நீங்கள் 2-3 கஸ்டமர் வந்தால் எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு போனாங்க. அதனால் நம்ம எடுத்து தர முடியல. பொறுமையாக இருக்கிறவங்களும் எடுத்து கொடுத்தோம். இப்போ சென்னை பாட்டியெல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட மாடு வாங்கின கஸ்டமர் தான். 3 மாடு எடுத்துட்டு போனாங்க. 3 சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தாட்டி வந்தாங்க. காலையில் 2 மாடு எடுத்துட்டு நேரத்திலே கிளம்பிட்டாங்க. இன்னும் அடுத்த வாரம் இன்னும் அவங்க தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு அடுத்த வாரம் வராங்க. சென்னை பொன்னேரியிலேருந்து. அப்படி எல்லாமே ரெகுலர் கஸ்டமர் தான் வராங்க. இப்போ சந்தையில் எடுத்து கொடுக்குறதுனால வெளியில் இப்போ ஒரு ஃபார்மில் 50 மாடு 40 மாடுன்னு வச்சுருக்காங்க. அங்கே போகிறதுக்கு நம்ம சந்தைக்கு வர்றதுனால என்ன பெனிஃபிட்? எதுவுமே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொருள் இருக்கிற இடத்துல 2 பொருள் கண்ணை உறுத்தம். அப்படி கூட்டமாக எண்ணிக்கை அதிகமாக உள்ள இடத்துல பார்த்தா இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாம் மனசு தான் அலையும் போடும். அதில் நம்ம தெளிவாக பார்த்து எடுக்கலாம். இப்படி இருக்கிற மாட்டில் நீங்கள் எத்தனை மாடு பார்த்தாலும் ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்டாக நீங்கள் பார்த்து எடுக்கலாம். அதை கம்பேர் பண்ணும்போது சந்தையில் விலை நிலவரம் எப்படி இருக்குங்க? சந்தை நிலவரம் இப்போ இந்த பையன் மாடு விற்கிறான். இவன் சொல்கிற விலை நம்ம கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இவன் இல்லைன்னா வேறு பக்கம் போகலாம். இது ஒரே பக்கமாக போய் பார்த்தோம்னா அவங்க சொல்கிறதா விலை. இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விலையிலேருந்து அவங்க காமிக்கிற மாட்டில் ஏதோ ஒரு 2 வந்துட்டுமேனு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ சந்தைங்கும் போது பிடிக்கலன்னா போகலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு மாடுங்கிற இன்னும் 10 மாடு பார்க்கலாம், 100 மாடு பார்க்கலாம், எத்தனை மாடு வேணால் பார்க்கலாம்ல. ஏதோ மிஸ்டேக்கான மாடை வாங்கி வித்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தெளிவாக வாங்கணுங்க. தெளிவாக நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம தான் பார்த்து வாங்கணும். ஆமாம். இப்போ இதில் எல்லாமே வரும். எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே வரும். நம்ம அதில் தெளிவாக பார்த்து எடுக்கணும். இப்போ அப்படி பார்த்து வாங்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனித்து வாங்குறீங்க? நம்ம பார்க்குறது மாடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். மடிசெட் நல்லா இருக்கா, காம்பு நல்லா இருக்கா, குணம் நல்லா இருக்கா, மெயின் குணம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறது. இது என்ன மாடு? இந்த மாடை பற்றி சொல்லுங்க. ஜெர்சிங்க. இது ஈரோடு மாடு, லோக்கல் மாடு தான். இது பண்ணைக்கு தான் போகுது. இது 2 பல்லு கண்ணு, ஒரு 5 நாள் கண்ணு நல்லா பெருங்கண்ணு, நல்லா பால் ஊற்றி நல்லா இருக்குது, பொட்டக்கண்ணு. இது 2 பல்லு தான். இது இங்கே லோக்கல் மாடு, ஈரோடு மாடு தான். சரி சரிண்ணா. இது எங்கே போதுங்கண்ணா? ஒரு 13-15 லிட்டர் கறக்கும். சரி சரி. ஆமாங்க. எந்த ஊர் போதுங்கண்ணா மாடு?
இது தருமபுரி தான் போகுது. தருமபுரி. வணக்கம்ண்ணா. வணக்கம் சொல்லலாம். நீங்க மணியனோட பாத்துறீங்க டிரைவருங்களா? ஆமா டிரைவர். நீங்க டிரைவரா? ஆனா மாடு பால் கறந்துட்டீங்க எப்படி? ஆமாங்க, மாடு காம்பெல்லாம் செக் பண்ணி பால் தரவா கறந்துங்க. சேஃப்டியா கொண்டு போய் இறக்கி விடுறாங்க டிரைவர்லாம். சரிங்கண்ணா. அவர் கூட எத்தனை வருஷமா இருக்கீங்க? அவருக்கு ஒரு 10 வருஷமா இருக்குங்க. 10 வருஷமா இருக்கீங்க. ஆமாங்க. அப்ப அதனால உங்களுக்கு தெரியும் பால் கறக்கிறது. இப்ப அவர் ஆள் இந்த இடத்துல இல்லாட்டி நீங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தா பார்த்து சொல்லிடுவீங்க? பார்த்து சொல்லிடுவாங்க. சொல்லி பல்லு எல்லாம் பார்த்து சொல்லிடுவாங்க. அது எல்லாமே அவரே பார்த்து எடுத்து தராரு. ஆமாங்க. இப்ப வந்து நீங்க காம்பு செக் பண்றப்ப காம்பு தரவா செக் பண்ணி 4 காம்பு தரவா செக் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பால் கறக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் பால் கறக்குறேங்க. சீம்பால். சீம்பாலுங்க. இது எப்ப நான் மாடு எல்லாம் சாதுவா இருக்குங்களா? சாதுவா பாருங்க. குணமா நல்லா குணங்க. லேடிஸ் உட்காந்து கறக்குறாங்க. லேடிஸ் எல்லாம் கறக்குறாங்க. இப்ப காம்பு எடுக்கிறதுல எப்படின்னா காம்பு கறக்க எப்படி? சாதுவா காம்பு சாஃப்ட்டா இருக்குங்க.